ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு ஸ்ரீனிவாசன் சமையல். இன்னைக்கு ஸ்ரீனிவாசன் சமையல்ல நம்மளுடைய பாரம்பரியமான தீபாவளி பலகாரம் சுசியம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ரொம்ப சுலபமா இது பண்ணிட முடியும். அதே நேரத்தில் இதனுடைய சுவை ரொம்ப நல்லா இருக்கும். அதுக்கு 1 கப் அளவுக்கு இட்லி அரிசி எடுத்துக்கோங்க. அது கூடவேவும் 1 கப் அளவுக்கு உளுந்தம் பருப்பு எடுத்துக்கோங்க. இப்போ இது ரெண்டையும் நல்லா தண்ணி ஊற்றி அலசிட்டு சுத்தம் பண்ணிக்கிடணும். இது சுத்தம் பண்ணிட்டு நல்லா மூழ்கிற அளவு தண்ணி ஊற்றிட்டு இது ஒரு 2 மணி நேரம் வரைக்கும் நம்ம நல்லா ஊற வச்சிடணும். இந்த மாதிரி நல்லா சுத்தம் பண்ணிக்கோங்க. இப்போ இதை ஒரு 2 மணி நேரம் வரைக்கும் நம்ம நல்லா ஊற வச்சிருக்கணும். அதுக்கப்புறம் நம்ம கிரைண்டர்லயோ இல்லை மிக்சிலையோ இதை நல்ல மாவா அரைச்சிக்கிடணும். அதாவது இட்லி மாவு பதத்துக்கு நம்ம அரைச்சிக்கிடணும். இப்போ இது அப்படி நல்லா ஊறட்டும். இப்போ இது பாருங்க, ஒரு 2 மணி நேரம் வரைக்கும் நல்லா ஊறிடுச்சு. இந்த மாதிரி அந்த பருப்பெல்லாம் நல்லா மலர்ந்து ஊறி இருக்கணும். அப்போதான் மாவு நம்ம அரைக்கிறப்ப நல்லா பொங்கி நல்லா புசு புசுன்ட்டு வரும். சுசியம் சாஃப்டா இருக்கும். வாங்க இப்போ இதை அரைச்சிடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம பூர்ணத்துக்கு பருப்பு வேக வச்சிருவோம். அதுக்கு கடலை பருப்பு 250 கிராம் ஒரு குக்கர்ல சேர்த்துட்டு நல்லா தண்ணி ஊற்றி சுத்தமா கழுவிட்டு அது கூட மூழ்கிற அளவு நல்லா தண்ணி ஊற்றிட்டு 3 விசில் வச்சு நம்ம எடுத்துக்கிடணும். இந்த பருப்பு நம்ம ஊற வைக்கணுங்கிற அவசியம் இல்லை. இப்ப 3 விசில் வரைக்கும் விட்டு நம்ம வேக வச்சோம்னா இது நல்லா வெந்துடும். இப்ப பாருங்க, நம்ம மாவு அரைச்சாச்சு. மாவுனுடைய பதம் பாத்தீங்கன்னு சொன்னானே கிட்டத்தட்ட இட்லி மாவு பதத்துக்கு இருக்கணும். இங்க பாருங்க, இந்த அளவுக்கு இருக்கணும். அப்பதான் நம்ம பூர்ணத்தை இதுல டிப் பண்ணி போடுறப்ப எண்ணெயில மாவு பிரியாம இருக்கும். இந்த மாதிரி பதத்துக்கு அரைச்சிக்கோங்க, சரியா இருக்கும். இதுல சில பேர் உப்பு சேர்ப்பாங்க. நாங்க உப்பு சேர்க்கறது இல்ல, அப்படிதான் வச்சிருக்கோம். நீங்க வேணும்னா கொஞ்சோட உப்பு சேர்த்துக்கோங்க, ஒரு சிட்டி அளவு சேர்த்துக்கோங்க. இப்ப நம்ம பூர்ணம் பண்றதுக்கு 250 கிராம் அளவுக்கு வெல்லம் எடுத்திருக்கிறேன். அதாவது பருப்பினுடைய அதே அளவுக்கு தான் நம்ம வெல்லமும் எடுக்கணும். உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னு சொன்னா கூட ஒரு 50 கிராம் கூட போட்டுக்கலாம். அது இன்னும் கொஞ்சம் இனிப்பு அதிகமா இருக்கும். இப்ப இந்த வெல்லத்தை நம்ம நல்லா தட்டி வச்சுக்கோங்க. இப்ப பாருங்க, நம்ம வேக வச்ச பருப்பு இந்த அளவுக்கு நல்லா வெந்திருக்கணும். இப்ப நான் பாருங்க, கையில ஒரு பருப்பு எடுத்து இப்படியே அமுக்கி காமிக்கிறேன். பாருங்க, இந்த அளவுக்கு நல்லா வெந்திருக்கணும். அப்பதான் பூரணம் நல்லா சாப்பிட்றதுக்கு சாஃப்டா இருக்கும், வயிறும் வலிக்காது. இப்போ பூரணம் பண்றதுக்கு ஒரு பேன்ல 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. நெய் நல்லா உருகினதுக்கு அப்புறமா அதுல 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துருவிய தேங்காய் சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி தேங்காய் பூவை நெய்ல வதக்குறதுனால சுசியம் ரொம்ப டேஸ்டா இருக்கும் சாப்பிட்றப்ப. இந்த மாதிரி நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வாசனை வருது நெய்ல வதக்குறதுனால. இது ரொம்ப ஒரு கூடுதலா ஒரு சுவை கொடுக்கும் சுசியத்துக்கு. இப்போ இது நல்லா நம்ம வதக்கிட்டோம். இப்போ இது கூடவேவும் நம்ம ஏற்கனவேயும் அவிச்சு வச்சிருந்த கடலைப்பருப்பை அப்படியே சேர்த்துருங்க. இப்ப சேர்த்துட்டு இதை நல்லா இப்படி கலந்து விட்டுருங்க. பாருங்க, பருப்பு நல்லா மசிஞ்சு வெந்திருக்குது. இப்ப அது கூடவேவும் நம்ம வெல்லம் சேர்த்துடலாம். பருப்பு நல்லா வெந்துருச்சு, அதனால நம்ம வெல்லத்தை முதலையே அப்படியே சேர்த்துட்டு கலந்துடலாம். பருப்பு வேகலை அப்படிங்கிறப்ப நம்ம வெல்லம் சேர்க்க முடியாது. இப்ப பாருங்க, வெல்லம் எல்லாம் நல்லா கரைஞ்சிருச்சு. இதை கைவிடாம அப்படியே கலந்து விட்டுட்டே இருங்க. ஸ்டவ்வை சிம்ல வச்சுக்கோங்க, அடி பிடிச்சிடக்கூடாது. இப்ப பாருங்க, கட்டி ஆயிடுச்சு நல்லா. அது கூடவே வாசனைக்காக 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. இப்ப இது நல்லா நீங்க கலந்துடலாம். பாருங்க, நல்லா கட்டி பதம் ஆயிடுச்சு. இந்த நேரத்துல நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இதை நல்லா ஆற வச்சிருங்க ஃபேன் காத்து கீழே. அப்பதான் நம்ம உருண்டை பிடிக்க முடியும். பாருங்க, இப்ப நல்லா ஆறிடுச்சு. நான் இப்ப கையில நல்லா நெய் பூசியிருக்கேன். நெய் தடவிட்டு இது எல்லா மாவையும் ஒரே பகுதியில இந்த மாதிரி கலெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் காஞ்சு போகாம இருக்கும். இந்த மாதிரி எடுத்துட்டு இதை சின்ன சின்ன எலுமிச்சம் சைஸ்ல நம்ம உருட்டிக்கிடணும். இந்த மாதிரி சின்ன சின்ன பால் மாதிரி உருட்டிக்கோங்க. உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ அந்த அளவுக்கு உருட்டிக்கோங்க. இந்த மாவை தான் நம்ம அந்த வெளி மாவுல டிப் பண்ணிட்டு எண்ணெயில போட்டு எடுக்கணும். இப்ப பாருங்க, இந்த அளவுல நான் உருட்டி இருக்கிறேன். உங்களுக்கு பிடிச்ச சைஸ்ல நீங்க உருட்டி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி எல்லாமே செஞ்சு ரெடியா வச்சுக்கோங்க. இப்போ இந்த மாவும் ரெடியா இருக்கு. அதை ஒரு மாவு எடுத்து உருண்டை எடுத்து இந்த மாவுக்குள்ள முக்கிட்டு
நம்ம இப்போ எண்ணெயில் வந்து போடணும். எண்ணெய் வந்து நல்லா காய வச்சுட்டு ஸ்டவ்வை சிம் பண்ணி வச்சுருங்க. இது வந்து கொஞ்சம் நேரம் கொடுத்து நம்ம வேக வைக்கணும். இப்போ இந்த மாதிரி ஒன்று ஒன்றா வந்து போட்டுக்கோங்க. இப்போ மாவுனுடைய பதம் வந்து சரியாக இருக்கிறதுனால அந்த வெள்ளை மாவு வந்து அப்படியே பிரிஞ்சு வரல, அப்படியே இருக்குது. இது வந்து சுசியம் சைஸ் வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கு வந்து நீங்கள் மாவு வந்து கொஞ்சம் கட்டியாக அரைச்சிருக்கணும். இந்த மாதிரி துகள்கள் விழுந்துருச்சுன்னா அது அப்பப்போ வந்து எடுத்துருங்க, இல்லாட்டி அப்படியே சுசியத்தில் கறி மாதிரி அப்படியே படிஞ்சிரும். இப்போ இந்த மாதிரி லேசாக வந்து கலந்து விட்டுக்கோங்க. நல்லா இது வந்து பொன்னிறமாக ஆனதுக்கப்புறமா நம்ம எடுத்துக்கலாம். இப்போ இது வந்து சரியான பதம், நான் எடுக்கிறேன். இப்போது இதே மாதிரி எல்லா அந்த வெளி மாவில் போச்சுட்டு அப்படின்னா எண்ணெயில் போட்டு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஒரு ஸ்டிக்கான லேசாக அப்படி கலந்து விட்டுக்கோங்க. இது வந்து பொன்னிறமானதுக்கப்புறமா எடுத்துடலாம். இப்போ இந்த எண்ணெயில் பார்த்தீங்கன்னா லேசாக இந்த மாதிரி கறியாக படிஞ்சிருக்கும், இந்த மாதிரி துகள்கள்லாம் படிஞ்சிருக்கும். அது ஒரு டீ வடிகட்டினால இந்த மாதிரி சுத்தம் பண்ணிட்டீங்கன்னா நம்ம அடுத்தடுத்து போடக்கூடிய சுசியம் வந்து சுத்தமாக இருக்கும், அதாவது கருப்பாகாமல் இருக்கும். அதனால இப்போ இந்த மாதிரி அடிக்கடி கிளியர் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம சூப்பராக ரெடி பண்ணிட்டோம் சுசியம். கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப சுலபமாக பண்ணிடலாம். இது குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த தீபாவளிக்கு கண்டிப்பாக நீங்கள் இந்த ரெசிபியை வந்து ட்ரை பண்ணுங்கள். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. சீனிவாசன் சமையலின் இனிய தீபாவளி திருநாள் வாழ்த்துக்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம சீனிவாசன் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தினந்தோறும் திருமண விருந்து உங்கள் சீனிவாசன் சமையலில். தேங்க்யூ.